இன்னைக்கு நம்மளோட நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா புட்டு கறி பண்ண போறேன். புட்டு கறி. புட்டும் கொண்ட கடலை கறியா? இல்ல, அதுதான் டிஃப்ரெண்ட். புட்டு கறினா புட்டு தனி, கறின்றது நான்வெஜ்ல செய்யக்கூடிய ஒரு டிஷ். ஓகே, கறியே செய்ய ஆமா, போறீங்க. கறியே செய்ய போறேன். கறிகாவோ நினைச்சேன், பார்த்தா கறி மீட்டே செய்யறீங்க. இதை நான் வந்து மட்டன் கீமா வச்சு செய்யறேன். ஸோ அதனால மட்டன் புட்டு கறின்னு வச்சுக்கலாம். மட்டன் புட்டு கறி, சூப்பர். ஸோ மட்டன் புட்டு கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? மட்டன் கீமா, புட்டு, வெங்காயம், தக்காளி, தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு, கரம் மசாலா, வெறும் மிளகாய் தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய், பச்சை மிளகாய். தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா புட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து பச்சரிசியை வந்து ஊற வச்சு ஒரு 4 to 5 hours ஊற வச்சு நல்லா வந்து ஈரம் போக அதை வந்து காய வச்சு. ஓகே, எந்த புட்டு வேணாலும் எடுத்துக்கலாமா? என்ன புட்டு வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க ராகில செய்யறது எடுத்துக்கலாம், இல்ல தினை புட்டு எடுத்துக்கலாம், இல்ல கம்பு புட்டு, அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது வந்து பச்சரிசி புட்டு தான் எடுத்திருக்கேன். இல்ல இந்த சேமியா புட்டு செய்வாங்களா? அது சேமியாவும், அதாவது இந்த பச்சரிசியை தான் வந்து சேமியா மாதிரி உதுத்து தருவாங்க, ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் ஆமா, புட்டு வெரைட்டில நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எந்த புட்டா இருந்தாலும் நீங்க வந்து எடுத்துக்கலான்றாங்க. அவல் புட்டு கூட எடுத்துக்கலாம். அவள் அந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுக்காது, உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். ஸோ நம்ம ரைஸ் அல்லது இந்த மில்லட்ல இருக்கிற அந்த மாதிரி புட்டு எடுத்துக்கலாம். இப்போ எவ்வளவு புட்டு? இந்த புட்டு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா, ஒரு 1 கிலோ அல்லது ஒரு 1/2 கிலோ போல அரிசி, பச்சரிசி எடுத்து ஒரு 5 to 6 மணி நேரம் நல்லா ஊற விட்டு, அது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா அதை ஒரு கிளாத்தில் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணணும். லைட்டாக கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி அந்த மாவை ஒரு வாட்டி வறுத்துடணும். அப்போதான் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதை வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்கப்போம். அவ்வளோதான். பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் இதில் போட்டு சுடுதண்ணி போட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துரும். ஓகே, ஸோ இப்போ அது வந்து எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணும் நம்ம? இப்போ நான் வந்து கீமா பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ புட்டு அதனால வந்து ஒரு 250 கிராம் போல இருக்கும். ஓகே, 100 கிராம் கீமாவுக்கு 250 கிராம் ஆமா புட்டு. இதுதான் ரேஷியோ, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த புட்டை வந்து நான் நல்லெண்ணெயில செய்யறேன். ஓகே, நல்ல கீமால வந்து நான் நல்லெண்ணெயில தான் செய்யறேன். நீங்க வீட்ல ரெகுலரா யூஸ் பண்ற ரீஃபண்ட் ஆயில் இருந்தாலும் நீங்க செய்யலாம், தப்பு கிடையாது. ஸோ லைட்டா இது வார்ம்ல இருக்கு. இதுல கொஞ்சமா சோம்பு பொடி போட்டாலும் சரி, முழு சோம்பு போட்டாலும் சரி. கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். வெறும் சோம்போ கருவேப்பிலையை மட்டும் போட்டு தாளிசம் பண்ணு. அடுத்து வந்து பல்லாரி வெங்காயம், அது பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். கீமா எப்படி பொடியா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயத்தையும் நல்லா பொடியா சாப் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருந்தா கூட ஓகே தான், ப்ராப்ளம். ஸோ சின்ன வெங்காயமும், அதாவது சாம்பார் வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயமா இருந்தாலும் போடலாம், பெரிய வெங்காயமா இருந்தாலும். ஆனா எதுவா இருந்தாலும் பொடியா நறுக்கி. ஆமா, பொடியா நறுக்கி போடணும். ஸோ இது வதங்க கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் தாளிசம்க்கு சோம்பு, அப்புறமா கருவேப்பிலை, இப்போ வந்து வெங்காயம் போட்டிருக்காங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு. இது வந்து நல்லா வதங்கணும், நல்லா வதங்கி ஃப்ரை ஆகி வரணும். இதில் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய். ஒரு 2 பச்சை மிளகான்ற அளவுக்கு எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். இதான பொடியா நறுக்கி போடணுமா? ஆமா, எல்லாமே வந்து இந்த பொடியா தான் நறுக்கி போடணும். அதாவது சாப்பிடும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி ரொம்ப சாப் பண்ணி போடணும். ஓகே, இல்லை கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது. ஓகே, ஸோ வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். ஓகே,
இப்போ இதுல சாப் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரொம்ப போட வேண்டாம், சும்மா கொஞ்சமா போட்டா போதும். ஒரு ஹாஃப் தக்காளி அந்த ரேஞ்ச். ஆமா, சின்னதா இருந்தா ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இது கீமா தான், நம்மளுக்கு இது கொஞ்சம் உதிரியா தான் வரணும், ரொம்ப கிரேவி மாதிரி வர வேண்டாம். ஓகே, ரொம்ப கிரேவி வேண்டாம், அதனால கொஞ்சமா தக்காளி போட்டுக்கலாம். ஓகே. ஸோ மட்டன் கீமான்னு கடையில் உங்களுக்கு கேட்டாலே கிடைக்கும். இல்லைன்னா கூட நீங்க வந்து வெறும் எலும்பு இல்லாத கறி வாங்கிட்டு கூட கீமா பண்ணிக்கலாம். கீமா வீட்ல நீங்க வந்து வீட்ல கொத்தி வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுல இந்த கீமாவை போட்டுக்கலாம். இதான் கீமா. நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். கீமாவை அப்படி ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ 150 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம வந்து கீமா கீமா எடுத்துருக்கிறோம். அதுக்கான ரேஷியோல தான் இப்போ வந்து நம்ம குக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வெங்காயம், தக்காளில இருந்து புட்டுல இருந்து எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ எடுத்துருக்கோம். மட்டன் யூஸ்வலா குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும், ஆனா இது வந்து கீமான்றதுனால நான் கொஞ்சம் சீக்கிரமாவே குக் ஆயிடும். எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஓகே, மட்டன் வந்து கீமாவா இருக்கிறதுனால 15 மினிட்ஸ். இதுவே மட்டனா இருந்ததுன்னா அது எப்படியும் ஒரு 30 மினிட்ஸ்ல இருந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். ஒரு முட்டை பொடி மாஸ் மாதிரி வந்து ஓகே. ஸோ கலர் அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆமா, இப்போ இதுல மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போல மஞ்சள் பொடி, வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், ஜீரக பொடி 1 ஸ்பூன், தனியா தூள் ஒரு ஸ்பூன், பெப்பர், கரம் மசாலா, கொஞ்சமா குழம்பு பொடி. எல்லாம் பொடியும் போட்டாச்சு. மசாலாவுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் டைம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம மட்டனும் குக் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். திறந்தே வைக்கலாமா மூடி வைக்கலாம்? இல்ல, இது நல்லா வதங்கினதும் தண்ணி போட்டு நம்ம குக் பண்ணிடலாம். இப்ப வந்து கீமாவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயம் வதங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருந்தீங்க. இப்போ இந்த கீமா வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ கொஞ்சமா தண்ணி போட்டுக்கலாம். புட்டு கறி சொன்னீங்களே, தண்ணி ஆயிடாதா? இல்ல ஆகாது. போடட்டுமா? போடுங்க. நான் உதிரி உதிரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இல்ல, அதை குக் ஆகணும். அது குக் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இது ஆகும். ஏன்னா ஆயிலே நம்ம குக் பண்ண முடியாது. ஸோ தண்ணி போட்டு இந்த மசாலாவோட அந்த ராஸ்மெல்லும் போகணும், அதே நேரத்தில் கீமாவும் நல்லா வந்து நம்மளுக்கு குக் ஆகி வரணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறோம். ஓகே, ஸோ இது டைம் வந்து கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வருது. எஸ், இன்னும் கொஞ்சம் கறி குக் ஆகணும். நல்லா அந்த மசாலா எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கறி ஒன்று குக் ஆகும். கறி மட்டும் இன்னும் கொஞ்சம் குக் ஆகும். போடும்போது கீமா ரொம்ப குட்டி குட்டி உண்டு. இப்போ பாருங்க, வேக வேக அது அப்படியே பெருசு பெருசா இருக்குது. ஸோ இதுல வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணலாம். கேரட் வேணும் ஆட் பண்ணலாம், பட்டாணி ஆட் பண்ணலாம், பீன்ஸ் வேணும். பரவாயில்லையா? இல்ல, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. உருளைக்கிழங்க தவிர்த்து, அதாவது சீக்கிரமா குழஞ்சு போகாத காய்கறிகள் என்ன வேணாலும் ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்க இது மட்டும் இல்லாம இதுல வேற ஏதாவது காய்கறிகளும் ஆட் பண்ணணும்னு சொல்ல ஆட் பண்ணிக்கலாம். இல்ல இது மட்டனுக்கு பதில், ஐ மீன் நான்வெஜ்க்கு பதில் வெஜ்லயே பண்ணணும்னு நினைச்சாலும், வெஜ்லயும் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்ம வந்து இப்படி கொண்டக்கடலை கிரேவி பண்றோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி எல்லாமே நம்ம இது என்ன பண்ணமோ அதே பண்ணிட்டு கீமாக்கு பதிலாக நம்ம என்ன வேணாலும் வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகா, கேரட், பீன்ஸ் ஆர் பீட்ரூட்டு எதுவாக இருந்தாலும் நல்லா சாப் பண்ணி பொடியா, கீமா எப்படி பொடியா இருக்கோ அதே மாதிரி அதே சைஸ்ல பொடியா நறுக்கி போட்டு இதே மாதிரி அதை குக் பண்ணதுக்கு அப்புறம் அதை மிக்ஸ் பண்ண போறோம். எப்பவுமே ரெகுலரா புட்டுனா தனியா வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுவும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம சாப்பிடுவோம். பட் அந்த மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்ச நேரம் வச்சிருந்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ அது என்ன நிலைமையில இருக்குன்னு பார்க்கலாமா? தண்ணி பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இறுகி இருக்கு. குக் ஆயிடுச்சா? ஓகே, ஸோ நம்மளுடைய கீமா வந்து நல்லா மட்டன் மாதிரி பீஸ் பீஸா இருக்குது. அடுத்து என்ன பண்ண போறோம்?
இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மொத்த கீமாலையும் இப்போ வந்து புட்டு போட்டு மிக்ஸ் பண்ண போறதுல கொஞ்சம் செப்பரேட்டா நம்ம தனியா எப்பவுமே வைப்போம்ல அந்த மாதிரி கொஞ்சமா இதுல இருந்து நம்ம எடுத்துடலாம். ஏன்னா மேல கார்னிஷ்க்கு கூட காட்டலாம். நம்ம என்னதான் சாதத்துல எல்லாமே போட்டு சாப்பிட்டாலும் அந்த சைட் டிஷ்க்கு கொஞ்சம் நமக்கு இருந்தாதான் அது நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக இதுல இருந்து கொஞ்சமா நான் எடுத்துறேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா நான் வச்சிருக்கேன் புட்டை வந்து இதில் ஆட் பண்ண போறேன். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரே இதுவா. எஸ் ஆமாம். அவ்வளோதானா நம்மளுடைய புட்டுக்கறி? ஓகே. ஸோ இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணிடலாம், தனித்தனியா எடுத்து வச்சு. இது அந்த ஈரப்பதம் பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உதிரி உதிரியா வராம நல்லா உதிரி உதிரியா வரும். இல்லை வேணும்னா தேவைப்பட்ட எக்கை வந்து உடச்சி போட்டுக்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் இல்லை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிருக்கோமா? இல்லை அங்கே தான் இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சிருக்கேன் மிக்ஸ் பண்ணுறதுனால. ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் இது போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது ஒன்று மிக்ஸ் பண்ணி அது பெருசாக அவ்வளோ இல்லை, செய்யும் போதே நம்ம மிக்ஸ் பண்ணியே கொடுத்துட்றோம். நான் இதில் ஒரே ஒரு டிப் கொடுக்குறேன், அது நிறைய பேருக்கு பிடிக்கும். இப்போ நம்ம கீமாக்கு ரெடி பண்ணி வாட்டர்லாம் போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த கீமா வந்து கொஞ்சம் நிறைய எக்ஸ்டென்ட் வாட்டர் போட்டு நல்லா கீமா, அதாவது உள்ளே இருக்கிற கறி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ரவை இருக்கும்ல, ஆமாம், கோதுமை ரவை, நார்மல் ரெகுலர் ரவை, அந்த மாதிரி ரவை இருந்ததுன்னா அதை நல்லா வறுத்துட்டு கடாயில் புட்டுக்கு பதிலாக அந்த ரவையை கூட அந்த வாட்டர்ல போட்டோம்னா குக் ஆயிட்டு அதோட சேர்ந்து. எப்பவுமே நிறைய பேர் வந்து எப்ப பார்த்தாலும் உப்புமா வந்து வெள்ளை கலர்ல தான் கொடுப்பாங்க. இதுக்கு பதிலாக இந்த மாதிரி உப்புமா சாப்பிடும்போது அது உப்புமா மாதிரியே இருக்காது. உப்புமா நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நீங்க வந்து புட்டுக்கறி அப்படின்றது புட்டை வந்து அரிசி உடைச்சு இப்படிதான் பண்ணணும்ட்டு இல்ல, ஈவன் ரவைய வச்சும் நீங்க வந்து செய்யலாம். கோதுமை ரவை, ரெகுலரான ரவை, என்ன ரவை இருந்தாலும் ரவையில கூட இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். பட் ஆனா அது வந்து தண்ணி விட்டு கொதிக்கிற தண்ணியில நல்லா கீமா வந்ததுக்கு அப்புறமா ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு இப்படிதான் வரும். ஓகே. நல்லா கீமா வந்து குக் ஆனதுக்கு அப்புறமா அது மீறின தண்ணி இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு ஏத்த அளவு நீங்க அப்ப ஃபர்ஸ்டே எவ்வளவு ஊத்தணும்னு பாத்துக்கோங்க. இந்த வெறும் ரவையை மட்டும் போடணும்னா இதுக்கு எவ்வளவு தண்ணி இருக்கும் அப்படின்றது இருக்கும்ல. ஸோ அது பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா டக்குன்னு யார் பார்த்தாலும் புட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, உப்மால ஏதோ பண்ண மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கும். உப்மாலையும் பண்ணலாம். ரெகுலரா எப்பவுமே உப்மா சாப்பிட்றதுக்கு பதிலா இந்த மாதிரி சாப்பிடுவோம். ஓகே. சூப்பரான ஒரு மேல கொஞ்சம் டிஷ், நான்வெஜ்ல அதுவும் மட்டனை வச்சு கீமால புட்டு வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த மட்டன் கீமா புட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கும் சரி, ஸ்மெல்லும் சரி, செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது டேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நான் ரொம்ப ஈகராக காத்துட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி எதில் பிளேட் பண்ண போறீங்க? முடிஞ்சிருச்சுல ப்ராசஸ்? எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவ்வளோ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு? ஆஃப் பண்ணியாச்சு. அது ஓகேவா இல்லை தட்டு எடுத்துக்கலாமா? இது ஓகேவா? இது எடுத்துக்கலாம். நம்மளுடைய மட்டன் புட்டுக்கறி. மட்டன் புட்டுக்கறி. ஸோ புட்டு வந்து டைரக்டா போடுறதுக்கு பதில் நீங்க ரவையை வந்து வேக வச்சு உப்புமாக்கு ரவை, வரகு, சாமான் மாதிரி என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ரவையா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு மில்லட்ஸ் ரவை, எதுவா மில்லட்ல எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். புட்டா ரெடி பண்ணி போடுறதுக்கும் அப்படி வறுத்து போடுறதுக்கும் ரெண்டுக்கும் பெருசா டிஃப்ரெண்ட் தெரியாது உங்களுக்கு. ஏன்னா டேஸ்ட்ல மேபி டிஃப்ரென்ஸ் தெரியும்ல? கொஞ்சம் லைட்டா தான் தெரியும் அப்போ. ஓ ஓகே. சுட சுட எஸ், மட்டன் இதுக்கு மேல ரெடியா இருக்கு. கொஞ்சமா அந்த கிரேவியை வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ஓகே. சுட சுட நம்மளுடைய மட்டன் புட்டுக்கறி வந்து ரெடியா இருக்குது. இதை எடுத்து டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறைகளுக்கு சுருக்கமா நேரில் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். அந்த பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிசம் பண்ணிக்கிறோம். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதில் நம்ம வச்சிருக்க வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடுறோம். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம்.
தக்காளி போடுறோம், பச்சை மிளகாய் போடுறோம். இதெல்லாம் நல்லா வதங்கும் போது அதில் வந்து நம்ம வச்சுருக்க மட்டன் கீமாவை ஆட் பண்ணுறோம். மட்டன் கீமா வந்து போட்டு நல்லா அது கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வச்சுருக்க கரம் மசாலா, சீரகத்தூள், மிளகுத்தூள், குழம்பு மிளகாய் பொடி, சோம்பு பொடி இது எல்லாமே போட்டு வெறும் மிளகாத்தூளும் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கீமா வந்து நல்லா குக் பண்ணுறோம். கீமா நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறமா உதிரி வரும்போது அதுலேருந்து கொஞ்சமாக நம்ம பார்த்து எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க கீமாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கணும்னா நம்மளுடைய மட்டன் புட்டுக்கறி ரெடி.